அடுத்தபடியாக கம்பம் சட்டமன்ற தொகுதியின் மூத்த பொறுப்பாளரும் என் அருமை அண்ணனும் ஆகிய ராஜேஷ் அவர்கள் உங்களுடைய சிறப்புரையாற்றம். தென்னாடு வைஷ்ணவர்கள் குன்றின் நீர் அமர்ந்த முருகனையும் கடாரம் கொண்ட சோழனையும் கடல் கொண்ட பாண்டியனையும் யவனர்களை கீழமர்த்திய சேவனையும் ஓர்வையாக்கி உழைகின்றால் தமிழன்னை வல்வெட்டியில் சுரந்து உலக தமிழர்களின் உயிர் அணுக்களில் நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கள் தலைவா, நீ உதித்த உதவிய திசை நோக்கி வணங்கி தூங்குகிறேன். இன்னைக்கு இந்த வக்ஃபு வாரிய சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானின் தலைமையில் சென்னையிலும் மற்ற தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வக்ஃபு வாரிய சீர்திருத்த சட்டம் என்பதை இந்த ஒன்றிய ஆளும் பாஜக அரசு எடுத்து கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் சொல்வது இது இஸ்லாமிய மக்களின் நன்மைக்காக, இதில் நிர்வாக சீர்கேட்டை தவிர்ப்பதற்காக என்று சொல்கிறார்கள். வக்ஃப் என்றால் என்ன என்று இதற்கு முன் பேசிய தம்பி ஒருவரும் சொன்னாங்க. இந்த வக்ஃப் என்ற அரேபிய சொல்லுக்கு சரியான பதம் என் உரிமையை விடுவித்துக் கொள்வது. அப்படின்னா ஏக இறைவனின் முன்பு யாரையும் இணை வைத்து கூட இஸ்லாமியர்கள் பேச மாட்டார்கள் என்பதற்காக இந்த பொருள் எனக்கானதல்ல, நான் இறைவனுக்கு கொடுக்கிறேன் என்பது அல்ல, இந்த பொருளின் மீதான உரிமையை நான் விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வக்ஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வக்ஃப் வாரியத்தின் சொத்து என்பது இந்திய ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இந்திய தொடர்வண்டித்துறைக்கு, இந்தியன் ரயில்வேக்கு அடுத்தபடியாக ஏறக்குறைய 9 லட்சம் கோடியை இந்த இஸ்லாமிய வக்ஃப் வாரியம் வைத்துள்ளது என்று மக்களின் பொது புத்தியில் ஒரு உளவியல் ரீதியாக சிறுபான்மையாக சிறிய அளவில் எண்ணிக்கையே உள்ள இந்த இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு வைத்திருக்கிறார்கள் பாரில் என்று இஸ்லாமிய மக்களுக்கு நேர் எதிராக எதிர் திசையில் நிறுத்துவது என்ற ஒரு முக்கிய நோக்கத்திற்காகவே இந்த சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த சட்டத்தின்படி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று சொல்றாங்க, யூனிஃபைடு ஒர்க் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் இவங்க கொண்டு வந்திருக்க இந்த சட்டத்தோட பேர். இதுக்கு முன்னாடி ஒரு பேர் ஒன்று வச்சாங்க, இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் என்பதை ஐஎன்எஸ் அப்படின்னு, அதாவது பிஎன்எஸ் அப்படின்னு மாத்துறாங்க, பாரதிய நியாய சங்கீதா. இவ்வளவு சொல்லுவார்ல, அது ஐயா ஸ்டாலின் பேரு கத்த பேரு தாக நீர் வேறு அப்படிங்கிற மாதிரி சினேகா அந்த பேர்ல விழுந்தா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றது கூட பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு பேர் வைக்கிறதா வித்தியாசமா வைப்பானுங்க. ஆனா அதுல அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வருது என்னன்னு சொன்னா, தம்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரை யார் வேண்டுமானாலும் வக்ஃபு சொத்தாக கொடுக்கலாம் வக்ஃபு வாரியத்திற்கு. ஆனால் இனிமேல் யூ மஸ்ட் பி பிராக்டிஸ் இன் 5 years அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருட காலம் நீ கட்டாயமாக இஸ்லாமியனாக பிராக்டிஸ் பண்ண இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நீ வக்ஃபு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சேர்க்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வக்ஃபு சொத்தின் சேர்பர்சன் முதன்மை நபர் என்பவர் யாராக இருக்க வேண்டும் என்று இவர்கள் வரையறுத்துள்ளார் என்று தெரியுமா? அது வந்து இந்தியன் ஹோம் மினிஸ்டர். அவர் தான் இந்த சட்டத்தில் இந்த வக்ஃபு வாரியத்தில் முதன்மை சேர்பர்சனாக இருக்கிறது இந்தியன் ஹோம் மினிஸ்டர். அவர் இஸ்லாமியராக இருக்கலாம், இஸ்லாமியர் இல்லாதவராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப நீங்க இப்ப சொன்னாங்க தம்பியெல்லாம் 2 பேர் வரைக்கும் வந்து நான் இஸ்லாமியர்கள் இதில் இருக்கிறோம் என்று இல்லை, அந்த கவுன்சிலிங் சேர்த்து 6 பேர் வரைக்கும் இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்கலாம். அப்படிங்கிற போது இதே வந்து இந்து அறநிலையத்துறை என்று அழைக்கப்படும் HRMC, இதை வந்து பாத்தீங்கன்னா இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லாத ஒருவர் அதை இருக்க முடியாது. இது ஒரு இதோட விட்டாங்களா? அடுத்து இதை முதன்மையான முழு அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வசம் வந்து இதை ஒப்படைக்கிறாங்க. அப்ப நல்லது தானே?
வருவது நிர்வாகம் வருவது சரியா இருக்குமே அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் நினைக்கலாம். அங்கதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இங்க நிற்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு யூடிஆர், எஸ்எல்ஆர் என்ற வருவாய் ஆவண ஏடுகள், ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால ஒருவன் தொடர்ச்சியாக ஒரு 40-50 வருடங்களுக்கு வந்து ஒரு சொத்தை தன் வசம் வைத்து அனுபவித்து வரும் பட்சத்தில் அதை வற்புறாக கொடுக்கலாம், குறையாக கொடுக்கலாம். இந்த குறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக குறை என்பதை இஸ்லாம் வந்து மகர் அப்படின்னு சொல்லுது. ஒரு நிரந்தர குறை வந்து ஜகாத் அப்படின்னு சொல்லுது. இந்த ஜகாத் கொடுக்கும்போது அதற்கு சரியான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு புறம்பாக்க இருக்கலாம், அனுபவத்தில் தொடர்ச்சியா இருக்கலாம். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில அது போகும்போது என்ன பண்ண போறாங்கன்னா, சரி இதை நீங்க 30 வருஷத்துக்கு மேல கொடுத்துருக்கீங்க, 40 வருஷத்துக்கு மேல கொடுத்துருக்கீங்க, இதை எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த சொத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது இது முறையான ஆவணத்தின் அடிப்படையில் இந்த சொத்து வற்போடுக்கு கொடுக்கவில்லை, எனவே இதை ரத்து செய்து கேன்சல் செய்து இதை நாங்கள் அரசை எடுத்துக் கொள்கிறோம். இவங்க கண்ணூர்த்தது என்னது, அந்த 9 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து அப்படின்ற ஒற்றை இடத்துக்கு போய் இதை கூட பழைய வரைக்கும் அந்த வக்ஃபு அமைப்புல இருந்து இதை பிடுங்கணும். இந்த வக்ஃபு சொத்துங்கிறது ஒன்றிய அரசோ மாநில அரசோ இந்த வக்ஃபு வாரியத்துக்கு கொடுத்தது அல்ல. ஒவ்வொரு இஸ்லாமியனும் தான் சம்பாதிக்கும், தான் பொருளீட்டும் ஒரு பெருந்தொகையில் ஒரு வாரியாக, ஒரு 3 பங்காக அந்த மதத்திற்கு கொடுத்தது, இந்த வாரியத்திற்கு கொடுத்தது. அவரே தன்னை தற்காலிகத்தில் உள்ள ஒரு பள்ளி கொள்கைகளை கட்ட கொடுத்த ஒரு அமைப்பை இந்த பிஜேபி அரசானது அவர்களை புடுங்குவதற்கு அவர்களுடைய அடிநாரம் என்ன, அவர்களுடைய பிரதமர்கள் மூவாக்கரும் சவாக்கரும் செட்டோவரும் என்ன சொன்னார்களோ அதை படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க, சுதந்திர போராட்ட காலகட்டத்திலேயே இங்கே நம்மிய மக்கள், அவங்க யார சொன்னாங்க, நம்ம மக்கள் தான் அந்த ஆரிய மக்களை. இங்கு சுதந்திர போராட்டத்தில் நாம் போராடுவதற்கு வேண்டாம், நமக்கு வேறு ஒன்று நம்மை ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்த வேண்டிய கட்டத்தில் உள்ளோம். சுதந்திரத்திற்கு பின்பு இங்குள்ள இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு நாம் கடுமையாக போராட வேண்டிய இடத்தில் உள்ளோம். எனவே நீங்கள் ஆற்றலை வீணடிக்காதீர்கள் என்று சொன்ன அந்த பிஜேபி அரசு தன்னுடைய செயல்திட்டத்தை படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. மக்களே, நீங்கள் என்ன அடித்தாலும் அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் என்பது போல நீங்கள் இஸ்லாமியர்கள் மக்கள் எங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு துன்பம் வருவோம் அப்போதெல்லாம் நீங்கள் என்ன செந்தமரன் சீமான் வெடித்து சிதறுகிறார். வெடித்து சிதறுவது மட்டுமல்ல, இங்கே பாபர் மசூதி என்ற ஒரு தீர்ப்பு வந்தபோது இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் தலைவனாவது இது தீர்ப்பு நியாயம் அல்ல, இது தீர்ப்பு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆன்மீக தலைவன் எங்க அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டுமே. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு உலகா தொங்குமா வாழ, நாளைக்கு தோழமா தொங்குமா அவன் விட்டு கொலையாளி வீட்டுலயே நாள அப்படிங்கிற மாதிரி நீங்க அமைப்புனாலே போறீங்க. இதை விட வளர்க்கிறவனோட வெட்டப்போறவனத்தை ஆடு ரொம்ப நம்பலாமா அப்படின்னு அமைப்பினாலேயே போறீங்க. இந்த ஊடகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை எடுத்து எவரும் பேச மாட்டான். அது பூரா பத்தி என்னடா இப்படி இருக்கீங்க, வேற என்ன தெரியுது, வைத்த கழுவணும் இல்ல, குழப்ப குறைக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி இங்க பேசுபவர்கள் ஏதோ அவன் பேசவே மாட்டான். அவன் அவனை பார்த்துதான் நம்ம சித்தர்கள் சொல்லும் போது இவங்களோட இழிநிலை ஈன பொறுப்பு என்ன மாதிரி படிக்கிறாங்கன்னா, அவங்க கேட்டா கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொண்ணைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரசித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் உயர்த்தனையோ, பல்லைத்தான் திரைக்கத்தான் பல்வத்தான் புதியிட்டான் பண்ணினாரே என்பதை சிரிச்சு பல்ல காமிச்சுக்கிட்டு 5க்கு 10க்கு 200 ஊப்பிகளா இங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் நீங்க மாறணும்னு சொன்னா இந்த நிலையை மாற்றி இது சரியான ஒரு தீர்வா இந்த விலக்கி இருக்குது. இவங்க ஆண்மகன் பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு ஆண்மகன் எந்திரிச்சு எடுத்து பேசி இந்த சாரத்தை கிழிச்சு எடுங்க ஓய்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆண்மகன் இருங்க. எங்க இந்த திமுக போனா 39 49 எவனாலும் ஒருத்தன்
இதை பத்தி கேட்டானா? எதையும் கேட்க மாட்டான். ஆனா நீங்க கூட வால் பிடிச்சுக்கிட்டோம், நீங்களுக்கு உட்காந்து சிங்கா கட்டிக்கிட்டோம் இருப்பாங்க. இந்த நிலை தீர நாங்க இந்த நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்கிற வரைக்கும் நாங்க கடைசி வரைக்கும் உடம்பில் எந்த பாகம் அறிவத்தாலும் கண் அனுபவம் போல எங்களோட உரிமையும் உணர்வையும் உங்களுக்காக நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.